நம்ம எல்லோரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நம்ம நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்தின் ஆண்டவரே 1ஆம் தேதியிலும் கர்த்தாவே நீர் எங்களை ஒன்று கூட பண்ணியிருக்கிற உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட ஆண்டவரே இருந்த காரியங்களை கர்த்தர் நீர் வெளியரங்கமாக்குவீராக. அடியேனையும் ஆண்டவரே மூடி மறைத்து கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேளையிலே வெளியரங்கமாகுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் வெளியரங்கமாகட்டும். மீதி இருக்கிற ஆண்டவரே இது எப்பொழுதுமாக செய்தியின் வேலையை கூட உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தைகள் வெளியரங்கமாகி அநேகருக்கு ஆண்டவரே அது ஆண்டவரே பிரயோஜனமாய் மாறத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து கர்த்தர் தாமே அபரிவிதமாய் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இந்த மாதத்திலே கூட ஆண்டவரே கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுடைய ஊழியத்திலே ஆண்டவரே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் நீர் செய்த ஆண்டவரே நாங்கள் அநேக சாட்சிகளை, அதிசயங்களை, அற்புதங்களை கேட்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் 10,000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாபரமே, அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. ஒரு விஷயம் கூட, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே.
எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய நிழலிலே தங்குகிற நாம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அவர் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாகவே கர்த்தர் சங்கீதம் 91:14 சொல்லுகிற அந்த வார்த்தை, உங்களை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எவ்விதமான உயர்ந்த அடைக்கலங்களிலே கர்த்தர் வைக்க போகிறார் தெரியுமா? 3 காரியங்கள் எடுத்து நாம் வேதத்தில் வாசித்து இதை குறித்து தான் நாம் இந்த காலை வேளையிலே ஆராதனை செய்ய போகிறோம். இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தத்தை நாம் நமக்கு உரித்தாகத்தக்கதாக நாம் கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். உபாகமம் 33:27 சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் பாருங்க, கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், உங்களுடைய சத்துருக்களை துரத்தி அழித்து அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலங்களிலே கொண்டு போய் வைக்க போகிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், சவுல் விடாமல் தாவீதை என்ன பண்ணா, துரத்தி கொண்டே இருந்தான். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாட்டு பாடினதை கேட்ட உடனே அவனுக்கு என்ன ஆச்சு? பொறாமை வந்துருச்சு. அதனால தாவீதை விடாமல் துரத்தி கொண்டே இருந்தான். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கின்படியாகவே தாவீதுக்கு எப்படி நிறைவேற்றினாரோ, அவன் சத்துருக்களை எப்படி அவர் அழித்து எப்பொழுதுமாக அவனை ராஜ்யபாரத்திலே அமர வைத்தாரோ, அதே போல உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். 2வதாக எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:17 சொல்லுகிறது, நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். 2வது காரியமாக, தீங்கு நாளிலே கர்த்தர் உங்களை காத்து உங்களை உயர்ந்த அடைக்கலங்களிலே வைக்க போகிறார். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே நம்மை ஒளித்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன தீங்கு இந்த மாதத்தில் கடந்து வந்தாலும் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியினால் இந்த தீங்கு யாவையும் கர்த்தர் என்னை விட்டு விலக்கி போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அந்த தீங்கை விலக்கி போடுகிறது மட்டுமல்ல, அதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு பதிலாக உன்னை நான் உயர்ந்த அடைக்கலங்களிலே கொண்டு போய் வைப்பேன். இந்த தீங்கை நீ கடந்து வருவ, அதன் பின்பாக கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் உயர்ந்த அடைக்கலங்களிலே வைத்து நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 3வதாக கூட சங்கீதம் 37:39 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். அப்ப கர்த்தர் 3வது காரியமாய் சொல்லுகிறார், இக்கட்டு நாளிலே உனக்கு கர்த்தர் உதவி உன்னை உயர்ந்த அடைக்கலங்களிலே வைக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உனக்கு இந்த மாதம் என்ன இக்கட்டு வந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நீ தள்ளப்பட்டாலும், என்ன தேவைகள் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை இதோ வருகிறது, கலங்காதே. கர்த்தர் அந்த தேவைகள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றுவார், குறைவுகள் எல்லாம் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். உன் இக்கட்டு காலத்திலே அவரே உனக்கு உதவி, கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலங்களிலே வைப்பார். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை அவர் நினமுள்ளதாகவும் கொழுப்புள்ளதாகவும் மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய். எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட. ஒரு விஷயம் கூட, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை
செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசிப்போரை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வாக்கு தரையில் விழார். எல்லாரும் உற்சாகமாய், அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வாக்கு தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், என்னை நன்றியுடன் பாட செய்வார். அவர் சொன்னதிலும் அதிகமாய் உனக்கு செய்து கர்த்தர் இந்த மாதத்திலே உயர்ந்த அடைக்கலத்திலே உன்னை வைக்க போகிறபடி காரங்களை தட்டி மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். என்னையவர் கைவிட மாட்டார், என்னையவர் கைவிட மாட்டார். உங்கள் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் பிள்ளைகளை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின் வழியாகவே கர்த்தர் உயர்ந்த அடைக்கலங்களிலே இந்த மாதம் கர்த்தர் நம்மை நிற்க பண்ண போகிறவரபடினால் நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி தேங்க்யூ அப்பா, துதிக்கிற ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறபடினால் நன்றி 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 என்று சொல்லி கரங்களை தட்டி அவரை ஆராதனை செய்யுங்க பார்ப்போம். ரீபாலா ரஹந்தரா ஷத்தரால ரிஹந்தரே லீகாராலா ரஹந்தல ரஹந்துரு ரஹந்தரா பாபா. துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார்.
அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி உயிரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கு உயிரல்லோ. குழியில் வீழாதபடி பார்த்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. நல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை துதிக்கிறேன் என்று சொல்லுங்க பாப்போம். வாய்களை திறந்து கர்த்தர் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது யாரையும் நான் நம்பேனே, உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை அல்லாது யாரையும் நான் நம்பீடே, உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, சொல்லுங்க இயேசுவே இயேசுவே எந்த நாருயிரே. ஒரு விஷயம் கூட இயேசுவே எந்த நாருயிரே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. Radala raga mashatara varavari anture, riba rahantala rahanta raka mashatarava, rila rahanturu shatara varavara karava, lira rahantura shatara varava. தீங்கு நாளிலே கர்த்தர் இதோ உங்களை பாதுகாத்து, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் நின்று
உங்களை உயர் அடைக்கலத்திலே வைக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வியாதியின் படுக்கையில் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, நீ கலங்காதே. அன்றைக்கு இதோ அதிசயங்களை செய்த தேவனாகிய நான், இதோ படுக்கையில் கிடந்த ஒரு வியாதியஸ்தனை எழுந்து நீ நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொன்ன நான், இதோ உனக்கும் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறேன். நீ பயப்படாதே. நீ இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற வேளையிலே, இதை நீ பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், இதோ அந்த தீங்கு உன்னை விட்டு விலகி போகிறது, அந்த வியாதி உன்னை விட்டு விலகி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறான்ப்பா, அந்த வியாதி அந்த மகனை விட்டு விலகி போகட்டும். ஆண்டவரே, அந்த படுக்கையை விட்டு அந்த மகன் எழும்பி அப்பா, இதோ உமக்காக ஆண்டவரே பிரகாசிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரோ ஒருத்தர் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே அப்பா, இதோ தேவைகள் அதிகமாக இருக்கிறது, இக்கட்டிலே நான் அகப்பட்டிருக்கிறேன் அப்பா, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, அடுத்த வேலைக்கு அப்பா எனக்கு உணவில்லையே என்று சொல்லி யோசிக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ காகங்களை போஷிக்கிறவர், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவராகிய நான் உன்னை கைவிடுவேனோ? என் மகளே, நீ கலங்காதே. என் மகளே, நீ கலங்காதே. உனக்காக நான் யாவையும் செய்கிறவராயிருக்கிறேன். அன்றைக்கு காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தவராகிய நான் இன்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். உன்னோடு கூட உனக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறேன். நீ கலங்காதே. நான் உன் தேவைகளை சந்திப்பேன். நான் உன்னை உயர்ந்த அடைக்கலங்களிலே கொண்டு வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சத்துருக்களால் நெருக்கப்பட்டு அகப்பட்டு, ஆண்டவரே என்னால் இனி எழும்ப முடியாது என்று சொல்லி அமர்ந்திருக்கிற மகளே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. எந்த சத்துருக்களால் நீ நொறுக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த சத்துருக்களால் நீ மனமடிவாயிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், அதே சத்துருக்களே வந்து உன்னை குறித்து இச்சகம் பேசியவர்கள் அடங்குவார்கள். அதே சத்துருக்களை கொண்டே இதோ நான் உன்னை உயர்த்துவேன், இதோ நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா.
தூயவர் தூயவரே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர வாருதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர வாருதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே வாருதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உண்மையாய் சொல்ல முடியும், ஆண்டவரே நீரே தூயவர். ஆண்டவரே நான் நம்பும் கேடகம் நீர், நான் நம்பும் துருகம் நீர், என்னுடைய கோட்டை நீர் ஆண்டவரே, என்னுடைய அரண் நீர் ஆண்டவரே. என்னை விட்டு விலகாமல் இருந்து எனக்கு உதவி செய்தப்பா. என்னை உயர்ந்த அடைக்கலங்களிலே வைக்கிறவர் நீர் மட்டுமே அப்பா என்று சொல்லுகிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி இந்த சரணத்தை பாட போகிறோம். ஆண்டவரே நான் நம்பும் கேடகம் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. சேர்ந்து நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர வாருதல் நீர்தானையா. தூயவர் 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 துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே ஒரு விசை கூட தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே உம்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீர் என்னை வெட்கப்படுவதே விட போகிறதில்லப்பா. நான் தலை குனிந்த இடங்களில் எல்லாம் என் கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறீங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி
தேவனை நோக்கி பார்த்து, என் தலையை உயர்த்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். லட்சைக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை இந்த மாதம் நீங்க கட்டளையிடுகிறபடியினால், உயர் அடைக்கலங்களில் எங்களை வைக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறப்பா. இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்த நேசு நல்லவரே, அவரென்றுமே போதுமானவர். எந்த நேசு நல்லவரே, அவரென்றுமே போதுமானவர். வியாதியில் நீர் வைத்தியரே, துன்ப நேரத்தில் ஆறுதலே. வியாதியில் நீர் வைத்தியரே, துன்ப நேரத்தில் ஆறுதலே. மனம் கசந்து நான் கும்போது, எந்த நேசு நல்லவரே. மனமுருகி நான் ஜெபிக்கையிலே, எந்த நேசு நல்லவரே. கரங்களை உயர்த்தி, இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்த நேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்த நேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். சிலரை தேவன் தொட்டுக்கொண்டே இருக்கிறார். சிலருடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குகிற வேலையா இதை கட்டளையிட்டிருக்கிறார். எந்த பகுதிகளெல்லாம் வியாதிகள் இருக்கிறதோ இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அந்த இடங்கள் எல்லாம் உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. சுகமளிக்கிற யெகோவா ராஃபா இந்த ஆராதனை வேளையில இறங்கி சுகமளித்து கொண்டே இருக்கிறார். மதல ரஹமு ஷதரல ரஹந்துல ரிஹந்தரே ரிகம ஹந்துல ரஹனனன ஹந்துர ஷதர வரவரவா. Thank you இயேசுவா. சுகம் கடந்து வந்தபடியினாலே நன்றி 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 அப்பா. பலன் கர்த்தர் அளித்தபடியினாலே நன்றி 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 இயேசுப்பா. ஓ ரகமா ஷதரரிரரா. மனமுருகி நான் ஜெபிக்கும் போது இந்த நேசு நல்லவரே. மனமுருகி நான் ஜெபிக்கும் போது இந்த நேசு நல்லவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா, இந்த காலை வேளையிலும்
வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டபடி நான் நன்றி செலுத்துகிறேன். இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டபடினால் உங்களுடைய அன்பின் கரம் அவர்களை தொட்டபடினால் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களுக்கு வார்த்தை அனுப்பியிருக்கிறீங்க. அந்த வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் நிறைவேற்ற போகிறீங்க. உயர்ந்த அடைக்கலங்களிலே எங்களை வைக்க போகிறீங்கப்பா. சத்துருக்களை ஆண்டவரை துரத்தி அழித்து எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போகிறீங்க. இக்கட்டு நாளிலே எங்களுக்கு உதவி எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போகிறீங்கப்பா. அது மட்டும் அல்லாமல் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே துன்ப வேளையிலே, இன்னல் வேளையிலே ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே தீங்கு வரும்பொழுது, தீங்கு நாளிலே எங்களை மறைத்து கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துவோம். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். மகிமை அடைங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தயவுசெய்து உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த அருமையான வேளையில் கூட கர்த்தராகிய தேவன் இந்த வருடத்தின் 3வது மாதத்தை நம்மை காண பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து நம்மை பிரேயருக்கும் இன்றைக்கி வர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த 1ஆம் தேதி வந்தது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. தூரத்துலேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குன்றத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, அப்படியா கூட அருணாச்சல நகர்லேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லாம் தூரத்துலேருந்து. அப்புறம் சிந்து நகர்லேருந்து வந்திருக்காங்க சிஸ்டர். எல்லாம் தூரத்துலேருந்துலாம் கூட நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். புதியவர்களும் ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் அது மாத்திரம் இல்லை, வீராபுரத்துலேருந்தும் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய அந்த காலையில் 1ஆம் தேதி ஆனால் நம்மளுக்கு 11:30 to நம்மளுக்கு 2 o'clock வரலாம் இங்கே ப்ரேயர் நடத்தப்படும். ப்ரேயர் முடிவில் நம்ம எல்லாருக்கும் ஃபுட்டும் கொடுத்து நம்ம அனுப்புகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரம் இல்லை, அப்படியே கூட 9ஆம் தேதி ஈவினிங் 7 o'clock ஈவினிங் 7 o'clock to நம்ம 8:45 வரலும் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறோம். அது வந்து ஸ்பெஷல். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் பர்சனை நம்ம ஆசீர்வதிக்கிற டைமை வைத்து நம்ம ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்படியே கூட இந்த மண்டே அண்ட் தேர்ஸ்டே, எவ்ரி மண்டே அண்ட் தேர்ஸ்டே நமக்கு என்ன நடத்தப்படுது, ஃபேமிலி அப்படியா கூட நம்ம லேடிஸாக கூடி ப்ரேயர் பண்ணுற காரியங்கள் நடத்தப்படுகிறது. அதில் அபிஷேகமும் உண்டு. நீங்கள் வந்து அதில் என்ன பண்ணலாம், நீங்கள் கலந்து கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரம் இந்த மார்ச் 3rd வீக்கு சண்டே ஈவினிங் 6 o'clock யூத் பிள்ளைகளுக்கு மீட்டிங் இங்கே கண்டக்ட் பண்ணப்படும். சரி, 10th +2 இப்போ +2 இன்றைக்கிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 11th இந்த 3 பரீட்சைகளை எழுதுகிறவங்களுடைய அம்மா அப்பா வந்திருந்தால் கொஞ்சம் ஏஞ்சி நில்லுங்க. 10th +1 +2. சரி, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே +2 தேர்வு எழுதுறதான கர்த்தாவே கெவினுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, மணிஷ்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே பிள்ளைகள் +2 தேர்வு எழுதிக்கிட்டு இருக்காங்கப்பா. கரம் பிடித்து எழுதுங்கப்பா. இனி எழுத போகிற ஒவ்வொரு தேர்விலும் தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்பட உதவி செய்வீராக. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாப்பா. ஆண்டவரே, உடைய கிருபையின் கரங்கள் இறங்கட்டு சுவாமி. ஆசீர்வதிக்கிறேன். அப்படி ஆயக்கூட கர்த்தாவே +1 எழுத போகிற ஆக்னஸ்க்காக, ஆண்டவரே கிறிஸ்டிக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவன் தாமே கரங்களை பிடித்து எழுதும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி 10th எழுத போகிற நிவாஸ்க்காக வர என்னுடைய மகன் அப்பா, அந்த தம்பியை கூட ஆசீர்வதிக்கிறப்பா. எழுந்து நில்லுப்பா தம்பி, நீ எழுந்து நில். ஏசப்பா, அந்த மகனை கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை அறிவை கொடுத்து உங்களுடைய கிருபையின் கரம் இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். அப்படி ஆய்கூட கத்தாவே அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அப்பா நல்ல சுகம், பலன், ஜீவன், ஞானம் எல்லாவற்றையும் கொடுத்து மகிழ பண்ணும். ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் மாத்திரம் மகிமை அடைவீராக. வராவினுடைய மகள் அப்பா, அப்படியே ஆய்கூட சித்ரானுடைய மகளுக்காக கூட நான் செபிக்கிறேன். +2 எழுதுகிற அந்த பிள்ளையும் நீர் கரம் பிடித்து எழுத பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் நேரடியாக தேவ செய்திக்குள்ளே கடந்து போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த 3வது மாதத்தின் 1ஆம் தேதி கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த ஜீசஸ் மிஸ்பா மினிஸ்ட்ரீஸில்
உயர்த்தும்படியாய் கத்தர் கொடுத்த கிருபைக்காக நான் முதலாவது கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த 2 மாதங்களை கத்தர் கிருபையாய் கழிக்க பண்ணினார். எத்தனை பேர் கத்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றினார்? அவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உண்மையாகவே ஆண்டவர் இந்த 2 மாத காலம் அளவும் தேவனுடைய கரம்தான் நமக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை கொடுத்தது. தேவனாகிய கத்தர் இந்த 3வது மாதத்திலும் இந்த 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, கத்தர் கொடுத்த ஊழியத்திலே அதிசயமாய் நடத்தி வந்த கத்தரை நீங்கள் துதிப்பீங்கன்னு சொன்னால் நித்தமும் அவர் தான் நடத்துவார். நம்ம அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாற மாட்டார். மாறி போகிறவர்கள் யாருன்னு கேட்டால் மனிதர்கள் தான். மாறாத தெய்வம். ஏன்னா இயேசுவை குறித்து எழுதியிருக்கு வேதத்தில், அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாற மாட்டார். வசனமும் மாறாது. உலகம் மாறும், காலம் மாறும், நேரம் மாறும், எல்லாமே மாறும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன பண்ணப்படும். அப்போ இந்த 3வது மாதம் நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாக இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், நோவா அவருடைய பார்வையில் எப்படி இருந்தாரா? நீதிமானாக இருந்தார். ஆனால் தான் கர்த்தர் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோடைய பார்வையில் நீதிமான்களாய் அவருக்கு முன்பாக நம்ம காணப்படுவோம்னு சொன்னால், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன பண்ணப்படுங்க? கொடுக்கப்படும். இந்த மாதம் நமக்கு ஒரு கொடுக்கப்படும் மாதம். இந்த மார்ச் மாதம் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நீதிமொழிகள் 12:12 வாசிக்கினா அதில் போட்டிருக்கு, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, வேரில் கனி கொடுக்குமா? வேரில் கனி கொடுக்குமாங்க? ஒரு செடி இருக்குங்க, ஒரு விதையை போடுறீங்க, அது என்ன பண்ணுது? செடியாக முளைக்குது, அடுத்தது மரமாக மாறுது. இந்த மரம் எப்படி நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூமிக்கு அடியில் ஒரு மறைவாக இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேர். அந்த வேர் தான் பாருங்க, அதனால தான் அந்த மரம் என்ன பண்ணுதுங்க? மேலே நிற்கிது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. மரத்தின் மேலே தான் கனி கிடைக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, நீதிமானுடைய வேர் என்ன கொடுக்குமா? அப்போ நீ கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாக இருந்தால், வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வேர், அந்த வேர் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உனக்குள்ளே இருந்து அவர் உனக்குள்ளே கனி கொடுக்கிற வாழ்க்கையை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த 3வது மாதம் நீதிமானுடைய 3 விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்றார். முதலாவது நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு எழுதின புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க. போதும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ முதலாவது கர்த்தர் என்ன சொல்கிறார்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் நீதிமான் விரும்புகிற காரியத்தில் கேட்கிற யாவையும் அவனுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். அப்போ கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் நீதிமானாக இருந்தால், நீங்கள் விரும்புகிற காரியம் பாருங்க, என்ன காரியம் நீங்கள் கேட்டாலும் கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் முதலாவது கர்த்தர் சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும். மனுஷன் கேட்டுட்டு அசட்டை பண்ணிடுவான், மனுஷன் கேட்டுட்டு மறந்து போயிடுவான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் யார் தெரியுமா? அவர் சொல்லிட்டு போனார், கேளுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணப்படும். 2 நாளாகமும் 1வது அதிகாரம் 7வது வசனம். இங்கே ஒரு மனிதன் இருக்கான், அவன் ராத்திரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தேவன் தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில். நம்மளாம் தான் என்ன கேட்டிருப்போம்? யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் இப்போ சிந்தனையில் வரும், எனக்கு அதை கொடுங்கப்பா, வீடை கொடுங்கப்பா, காரை கொடுங்கப்பா, அந்த மனிதனை போல் அப்படி இருக்கணும்ப்பா, இப்படி இருக்கணும்ப்பான்னு தானே கேட்டிருப்போம். ஆனால் இங்கே சாலமோன் கேள்னு சொன்னவன என்ன கேட்டாரா தெரியுமா? முதல்ல என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார். இந்த ஜனத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை எனக்கு என்ன பண்ணும்? தாரும் என்று கேட்டார். கேட்டது மாத்திரம் இல்லை, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கூட்டி கொடுத்தாராம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் பாருங்க, கேளாததை கொடுத்தாரு பாருங்க. அதை வச்சு தாங்க அவன் பரலோக ராஜ்யத்துக்கே போக முடிஞ்சானா என்னன்னு தெரில. யோசிச்சு பாருங்களேன். அவன் பாருங்க, அவனுக்கு பாருங்க, ஞானத்தை கேட்ட போது ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? இந்த ஜனத்தை நடத்துகிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் போது என்ன ஆயிட்டான்னு கேட்டிங்கன்னா, அவன் குதிரை பின்னாலையும், அவன் பாருங்க மண்ணு பின்னாலையும், எது பின்னாலையும் ஓட ஆரம்பிச்சிட்டான்.
தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் தேவை இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்குமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு என்ன தரும், அதனோடு என்ன கூட்ட மாட்டார், வேதனை இல்லாத ஆசீர்வாதம் கிடைக்கும். எத்தனை பேருக்கு வேணுங்க? அந்த ஐஸ்வர்யத்தை தேடுங்க. அதனால தான் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான்னு போட்டிருக்கு. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் மாட்டு தொழுவத்தில் வந்து பிறக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் மாளிகை கோபுரத்தில் பிறந்திருக்கலாம் அவர். ஆனால் தன்னைத்தானே மரண பரியந்தம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாருங்க, தாழ்த்தினார்னு போட்டிருக்கு. அதே மத்தேயு 7வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுது, வாசிங்க. ஆ ஆ ஆ ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் என்ன பண்ணுறான், அவன் எவனை வேணாலும் இருக்கலாங்க. அவன் இருக்கிறவனாக இருக்கலாம், இல்லாதவனாக இருக்கலாம், அவன் படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், அவன் யாராக வேணாலும் இருக்கலாங்க. கேட்கிற எவனும், ஆண்டவர் சொல்கிறார், யாரிடத்துல போய் கேள். தரிசனமாகி கேட்குறாரு ஆண்டவர், உனக்கு என்ன வேணும் கேள். அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆடு மேய்ச்சவன். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை போய் ராஜாவா அரண்மனையில் உட்கார வச்சுட்டு, இப்போ அரண்மனையில் யார் வாழ்க்கை இருக்குதுங்க, சாலமோனுடைய வாழ்க்கை. அவன் நினச்சி கூட பார்க்கல. அவனை கர்த்தர் ராஜா வாக்கிட்டாரு, உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. இப்போ பார்த்து ஆண்டவர் ராத்திரி கேட்குறாரு, கேள், உனக்கு எதை வேணாலும் என்ன படுகிறேன், தருகிறேன். வேத புத்தகம் சொல்லுகிறது, அவர் யார் தெரியுமா? சங்கீதம் 65:2 சொல்லுது, வாசித்து பாருங்க. ஜபத்தை கேட்கிறவரே. அவர் எதை கேட்கிறவர்? உடத்துல பணம் கேட்கிறவரா, பொண்ணு கேட்கிறவரா, பொருள் கேட்கிறவரா? வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அந்த நான் சொல்லுவேன் அடிக்கடி, அந்த யோவானும் பேதுருவும் போய் அந்த பிச்சைக்கார இடத்துல போய் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அவங்ககிட்ட ஏற்கனவே இல்லை. அவங்ககிட்ட போய் எந்த வார்த்தையை சொல்லுவானே? வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அவர் நாமம் பெரியது. அல்லேலூயா. வெள்ளியை காட்டிலும் பெருசுங்க அவர் நாமம். பொண்ணை காட்டிலும் என்னதுங்க பெருசுங்க அவர் நாமம். அதை தாங்க அங்கே போய் சொன்னாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் எதை கேட்கிறார் உன்னிடத்துல? வேற எதையும் கேட்கல. அவர் கேட்கறதெல்லாம் ஜபத்தை தான் கேட்கிறார். உன் இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். அது இருதயத்திலிருந்து புறப்படுகிறது, வாயில் என்ன படுமா? அதுக்கு தான் ஜபம் பண்ணுன்றாங்க. நீங்கள் என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கன்றாரு. என்னென்னமோ கற்றுக்கொள்கிறோமே போய் உலகத்தில். இந்த பிஸ்னஸ் கற்றுக்கிறோம், அது கற்றுக்கிறோம், இது கற்றுக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் ஏன் ஜபத்தை கற்றுக்க முடியல? காரணம் என்னங்க? அதனால தான் சொன்னான். ஆனால் சாலமோன் இடத்துல ஆண்டவர் கேட்குற, உனக்கு என்ன வேணும்ப்பா கேள்ப்பா, நான் உனக்கு கொடுக்குறேன். அவன் ஞானத்தை கேட்டான், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். கொடுத்த தேவன் சொல்லுகிறார், நீ எதை வேணாலும் என்னிடத்துல என்ன பண்ண தெரியுமா கேள். இதை தான் கேட்கணும்னு இல்லை, எது வேணாலும் கேள். ஆனால் நான் என்ன கேட்குறவன் தெரியுமா? ஜபத்தை கேட்கிறவர். நீங்களும் யாரு? மாம்சமான யாவருடைய ஜபத்தை. நம்ம எல்லாம் மாம்சத்தில் தான் இருக்கிறோம் இந்த உலகத்தில். நம்முடைய மாம்சம் உள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா இச்சை எல்லாமே இருக்குது. கபடு, சூது, வஞ்சகம், மார்க்க பேதம், பெருமை, அகம்பாவம் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் என்ன பண்ணு? நிறுத்து. அவரும் மாம்சமாக தான் வந்தாருங்க. அந்த மாம்சம், அந்த வார்த்தை என்னவாகி மாம்சமாகின்னு போட்டிருக்கு. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா சாதாரண வார்த்தை இல்லை. ஆனால் தான் அவரால் எல்லாமே கூடுங்க. அல்லேலூயா. ஆனால் தான் கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். முதலாவது ஆண்டவராகிய தேவன் நீதிமான் விரும்புகிற காரியத்தில் கேட்கிறது அவனுக்கு என்ன பண்ணப்படுங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், கர்த்தர் முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவ பாதத்தில் அமரணும், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும். இந்த மாம்சமான யாருடைய ஜபத்தை அவர் என்ன படுகிறவர்? கேட்கிறவர். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? கொடுப்பேன். அல்லேலூயா. பாருங்க, 100 பேர் கீழே வேலை செய்கிறாங்க. அவன் வாவென்றால் வருகிறான், போவென்றால் போவான். வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவன் வேலைக்காரன் பாருங்க, சொஸ்தமாகணும்னு சொல்லி யார்கிட்ட ஓடி வந்தான்? இயேசுவிடத்தில். இயேசு சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு வரேன்றாரு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்ல, என் வீட்டுக்கு வருவதுக்கு நீர், நான் பாத்திரவான் இல்லை. நீ தகுதியுள்ள தேவன் இந்த உலகத்தில், நீ பரிசுத்த தேவன், என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் இல்லை, தகுதி இல்லை சொல்லிட்டு சொல்கிறான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை அவ்வளோ கனப்படுத்தினானே. நம்ம இன்னைக்கு வீட்டில் அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவ்வளோ கனப்படுத்துகிறோமா? என்னை கனம் பண்ணுவதை கனம் பண்ணுவேன்றாரு. அதனால தான் கர்த்தர் அங்கே சொன்னார், நீதிமான் விரும்புகிற காரியத்தில் கேட்கிறது அவனுக்கு என்ன பண்ணப்படுங்க. நீங்கள் போய் கேளுங்க வீட்டில்.
வீட்டில் கேட்டுறது மாத்திரம் இல்லை, திங்கக்கிழமை வியாழக்கிழமைலாம் இங்கே ப்ரேயர் வைக்கிறாங்க. கேட்டு பாருங்க, அவங்க இங்கே வந்து ஜெபிச்சதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டு பாருங்க. சொல்லுவாங்க அவங்க. சில பேர், எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாமல் வந்தாங்க, வேதனையோடு 7 வருஷம் பிள்ளை இல்லை, குழந்தை இல்லைன்னு கண்ணீரோடு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பாருங்க கண்ணீரை துடைத்து பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். திருமணம் ஆகாத எத்தனையோ பிள்ளைகள் வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எத்தனையோ காரியங்கள், பிரச்சனையில், குழப்பங்கள் இருந்த பிள்ளைகளோட இந்த ஜபத்தை, மாம்சமான யாவுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். எதனால் விடுதலை ஆக்கினார்? அதுக்கு தாங்க ஒரு ஜபஸ்தலம் கட்டி வச்சிருக்கு. ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எதுக்காக கட்டி வச்சிருக்காரு கேட்டீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாருங்க மாம்சமான யாவுடைய ஜபத்தை அவர் என்ன பண்ணுங்க, கேட்கணுங்க. இங்கேயும் நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் உங்கள் வீட்லேயும் ஜெபம் பண்ணணும். பாருங்கள் இயேசு எப்படி ஜெபம், இயேசு தான் நம்மளுக்கு முன்மாதிரி, வேறு யாரும் இல்லை. அவர் பாருங்க மலையில் ஏறி ஜெபம் பண்ணினார். அவர் பாருங்க கர்த்தர் பசி சீஷர்களோடு கூட ஜெபம் பண்ணார். ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணார். வீடுகள் தோறும் சென்று என்ன பண்ணார், ஜெபம் பண்ணார். அவர் பண்ண வாழ்க்கையை நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்களும் நானும் அப்படி தாங்க ஜெபம் பண்ணணும். அதுதான் மாம்சமான யாவரோடைய ஜபத்தை அவர் என்ன படுகிறவருங்க, கேட்கிறவர். அப்போ நீதிமான் விரும்புகிற காரியத்தில் அவன் என்ன கேட்குறானோ அதை கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்கள் முழங்கால்களை முடக்கி பாருங்க. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும்னு சொன்னார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 33வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், உங்களுக்கு என்ன பண்ணும், வெறும் கொடுக்கப்படும் போடல, கூட கொடுக்கப்படும். அதை விட்டீங்களே, அதுதான் முக்கியம். வெறும் கொடுக்கப்படும்னா நிறைய பேர் வரமாட்டான், என்ன கொடுக்க போறாரு, ஆனால் கூட கொடுக்கப்படுன்றார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, முதலாவது ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு, எங்க இருக்கு, யாருன்னா பார்த்துருக்கீங்களா? நீங்க, நானும் கூட பார்த்ததில்லை தேவனுடைய ராஜ்யத்தை. நீங்க யாருன்னா பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்ததில்லை. சில ஊழியக்காரங்க சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க நான் பரலோகத்துக்கே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அது அவங்களுக்கும் தேவனுக்கும். நான் பார்த்ததில்லை. ஒருவேளை அவங்க ஆண்டவர் பவுல கூட சொல்றாரு, 3வது வானம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்றாரு, போனன்றார். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தவர் முதலாவது போயிட்டு வரேன்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால், இயேசு மரித்து என்ன பண்ணாருங்க, அவர் வீட்டை நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு முதலாவது ஃபர்ஸ்ட் நீ கொடுக்க வேண்டிய கனம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம். அதனால தான் இயேசு ஜெபம் பண்ணிட்டு போனார், பரலோகத்தில் செய்யப்படுவது போல உன் வீட்லையும் செய்யணும்பா. நீ ஆலயத்துக்கு தினந்தோறும் வாரந்தோறும் போனால் மாத்திரம் போதாது, உன் வீட்டும் ஜெப வீடு எனப்படும், சகல ஜனங்களுக்கும் மறந்துடாத. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. ஏன்னா நம்ம வாழ்கிற உலகத்தில் என்ன நிறைந்த உலகம்னு கேட்டிங்கன்னா, அநீதி நிறைந்த உலகம். ஏன்னா அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் அவர் ஒருத்தர் தான். அப்படி சொல்லிட்டு போனார் இயேசு கிறிஸ்து, ஒருத்தர் தான். அதனால தான் சொல்கிறாரு இங்கே, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன பண்ணுங்கள், தேடுங்கப்பா. தேடினீங்கன்னா இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. இந்த அதிகாரத்தில் நீங்கள் முன்னால் வசனத்தெல்லாம் வாசிக்கினா மனுஷனுடைய தேவைகளை பற்றி எழுதியிருக்கு. அதில் நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். இந்த அதிகாரம், இந்த 30 அப்படியே மத்தேயு 6வது அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசிங்கன்னா அதை புரிஞ்சு கொள்வீங்க. வீட்டில் போய் வாசிங்க, இப்போ வாசிக்க முடியாது முழுவதும். மனுஷனுடைய தேவைகளை எப்படியெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார் ஆண்டவராகிய தேவன். 2வது காரியம் ஆண்டவர் சொல்றார், நீதிமான் விரும்புகிறதில் எல்லா தேவைகளும் அவனுக்கு கூட என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். இப்போ பாருங்க, ஒரு வசனம் சொல்றேன், மத்தேயு 6:8 வாசிங்க. நீங்க என்ன பண்ணணும், பாத்தீங்களா? அவர்களை போல அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்கள போல நீங்க செய்யாதீங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே என்று. பாத்தீங்களா? பிதா அறிஞ்சிருக்கிறாராம் நமக்கு என்ன தேவைன்னு. நம்ம உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இடம் எல்லாமே அவருக்கு என்ன பண்ணும். உன்னை ஆவடியில் வச்சிருக்காருன்னு சொன்னா, இந்த தெருவில் வச்சிருக்காருன்னு சொன்னா, உன் குடியிருப்பின் எல்லையை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, முன் குறிச்சிட்டார். சரி, நீ திடீர்னு கனடாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்ட. ஆண்டவர் உனக்கு அங்கே தான் வேலை, பாஸ்போர்ட்லாம் எடுத்து எல்லாம் அங்கே போகிற. அப்போ ஆண்டவர் உனக்கு இந்த வருஷம் நீ அங்கே போகணுன்னு என்ன பண்ணிட்டாரு, அவர் குடியிருப்பின் எல்லையை போகணும். நீ நினச்சிட்டு இருப்ப, ஐயோ வேலையில் எனக்கு தான் வந்துருச்சு,
பெரிய ப்ரமோஷன் வந்துருச்சுப்பா, அதனால நான் போயிட்டேன். நிறைய பேர் சொல்கிறேன் வேணாம் இங்கேயே இரு வேணாம். ஆனால் ஆண்டவர் முன் குறிச்சிட்டாருன்னா என்ன பண்ணி தான் ஆகணும்? என்ன தான் ஆகணும்? போய் தான் ஆகணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை போல் நீங்கள் என்ன பண்ணதிருங்க, செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் என்ன பண்ணியிருக்காராம். அந்த தேவைக்காக உட்கார்றோம் இல்லையா, எத்தனையோ தேவைகளுக்காக ஒரு நாளும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இதை தாங்க, அதை தாங்க, அப்படி தாங்க, இப்படி தாங்க அப்படின்னு உங்கள் தேவைகள் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு முன்னமே யார் அறிஞ்சு வச்சிருக்கா தெரியுமா? நம்மளோட தேவைகளை பிதாவானவர். அல்லேலூயா. அந்த தேவையை கூட்டி தரதுக்கு தாங்க அவர் காத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணணும் தெரியுமா? வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் எழுதுகிற புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லுது. வாசியுங்கள். எஸ்தர் 2:13. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் என்ன பண்ணுவாளாம்? பிரவேசிப்பாள். 2:13. எஸ்தர் 2:13. ராஜ அரண்மனைக்கு உள்ள போறதுக்கு அவ என்ன கேட்கிறாளோ அதெல்லாம் என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். உங்க ராஜா யாரு? ராஜாதி ராஜா. அவரை பாருங்க, ராஜா ராஜரீகம் பண்ணுகிறார். பூமியில பூரிப்பாகி திரளான தீவுகள் என்ன பண்ண கடவுது? மகிழ கடவுது. பூமியில உனக்கு பூரிப்பு வேணும்னா ராஜா ராஜரீகம் பண்ணணும். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு ஒரு பெண்ணை ஜோடிக்கிறதுக்கு அங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உன்னிடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக உள்ள பிரவேசிக்கிறதுக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட. இப்போ உள்ள பிரவேசிக்கிறதுக்கு அரண்மனைக்கு உள்ள போகணும்னா என்ன பண்ணணும்? தனக்கு வேண்டும் என்று கேட்டதையெல்லாம் அவளுக்கு என்ன பண்ணப்படும்? அப்ப நம்ம ராஜா யார் தெரியுமா? அவர் ஒரு மாளிகையில் இருக்காருங்க. அவர் மாளிகையில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்ற, அந்த அரண்மனைக்கு உள்ள போறதுக்கு நீ கேட்டதெல்லாம் அவர் கொடுப்பாராம். அப்ப உள்ள போகணும்னு சொன்னா நீங்க உட்காந்து பூமியில கேட்கணும் அவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீ கேட்டதெல்லாம் கொடுப்பேன்றாரு. கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? நீங்களும் நானும் மணவாட்டி, மணவாளனுக்காக ஆயத்தப்படும் போது உங்கள் தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படாதா? அதனால தான் அந்த ராஜா அரண்மனைக்குள்ள போகும்போது வேதம் இப்பொழுது சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, யோபு எழுதின புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அதில் போட்டிருக்கு, எனக்கு பாருங்க, முந்தி பதில் கொடுப்பவன் யார்? வானத்தின் கீழ் எல்லாம் யார் இடத்துல இருக்குதா? யார் இடத்துல இருக்குது? கர்த்தரிடத்துல தான் இருக்குது எல்லாமே. அப்போ உனக்கு தேவைகள் எல்லாம் கூட என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படாதா? உனக்கு முந்தி பதில் கொடுக்கிறவன் யார்? நீ தேவ சமூகத்தில் கொண்டு போய் நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உன் விண்ணப்பத்தை எல்லாம் வைக்கணும். அந்த ராஜா அரண்மனைக்குள்ள நீ போறதுக்கு முன்னாடி நீ கேட்கறதெல்லாம் உனக்கு என்ன பண்ணப்படும்? இந்த பூமியில கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசுவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா
கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஆராதிக்கிறீங்க. அந்த அரண்மனைக்குள்ள போங்க. போகும்போது கர்த்தர் சொல்றாரு, அந்த மணவாட்டி ஆயத்தப்படும்படி அவள் கேட்கிறதெல்லாம் என்ன பண்ணப்படுமா தெரியுமா? கொடுக்கப்படும். உன் தேவைகளை கூட சந்திக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன பண்ணப்படும் தெரியுமா? முதலாவது கர்த்தர் சொன்னது போல கேட்கிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ரெண்டாவது, அவன் பாருங்க, தேவை கூட என்ன பண்ணப்படும் தெரியுமா? கொடுக்கப்படும். உன் தேவை எதுவாக இருக்கலாம். உன் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய வேலையாக இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கலாம், உன் பிள்ளைகள் திருமணமாகி பிள்ளை இல்லாது இருக்கலாம். அந்த தேவைகள் தேவனுடைய ராஜாவின் மாளிகையில் கேட்கப்படும் போது அவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதான் முந்தி பதில் கொடுக்கிறவன் யார் என்று போட்டிருக்கு. அவரால் தான் வானத்தின் கீழே எல்லாமே கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணும்? ராஜாவின் மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, வாசிக்க போகிறோம். யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது, வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் பாருங்க சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு ஆண்டவருங்க சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன் இருக்காரு. அவடத்தில் போய் கேளுங்க. ஏங்க மற்ற இடத்துலாம் போய் கேட்டுருக்கீங்க? அதனால் கேட்க வேணான்னு சொல்ல. மனிதத்தில் எப்பொழுது கேட்கணும்? முதலாவது தேவனிடத்தில் கேட்டுட்டு தான். அதாவது சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்க. அதை தான் கர்த்தர் சொல்றார். போய் முதலாவது முழங்கால் படிடுப்பா. மாம்சமான யாருடைய ஜபத்தையும் கேட்பேன்னு சொன்னாரே. அவருடைய மாளிகையில் போய் அரண்மனையில் உட்காந்து அவரை நோக்கி கூப்பிட்டு இரவும் பகலும் கேட்டுப்பாரு. 3வது கர்த்தர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற யாரிடத்துல போய் கேளுங்க தெரியுமா? தேவனிடத்தில் கேளுங்க, அவர் கொடுப்பாருங்க. நமக்கு ஒருவேளை ஞானம் இல்லாமல் இருக்கலாம். அதனால தாங்க சாலமோன் ராஜா என்ன கேட்டாங்க? ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கூட்டி கொடுத்தாரு. வேதம் அதெல்லாம் தான் சொல்லுது. நம்ம ஒரு காலத்தில் ஞானம் இல்லாதவர்களாக இருந்தோம். அதனால தான் சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுதலே. இப்போ முன்பு இருந்த பயம் இப்போ இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்தில் பயந்து ஆண்டவருக்கு வாழ்ந்த நாட்களிலே இன்னைக்கு அதே பயம் இருக்கு. ஆண்டவருக்குள்ள பயம் இன்னைக்கு எல்லாத்தையும் அசால்ட்டாக எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அனுபவம் பெருகி போச்சு. அனுபவத்தில் வந்துட்டோம். என் அனுபவத்தில் அதை பார்த்துட்டேன் இதை பார்த்துட்டேன்றோம். இல்லைங்க, அது சிறு வயது முதல் கொண்டு அந்த வயது நாட்கள் வரைக்கும் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஞானத்தில் என்ன வரும் தெரியுமா? ஆரம்பம் வந்துக்கிட்டே இருக்கும், புதுசு புதுசாக. ஹல்லேலூயா. இன்றைக்கி எல்லாம் வண்டியெலாம் வாங்கினீங்கன்னா கூட, வீட்டில் வாங்கக்கூடிய பொருட்கள் வாங்கினீங்கன்னா கூட பழைய பொருட்களையே வச்சு தான் விற்றுட்டு எது வாங்கினான்? ஏன்னா மாடலாக வருதே, அதனால் வாங்குறல்ல. அப்போ ஞானமும் மாடலாக வர்றோம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ யார் இடத்துல கேட்டால் வரும்? அது கர்த்தர் இடத்துல கேட்டால் தான் வரும். ஏன்னா உலகம் கம்ப்யூட்டர் காலமாக போயிடுச்சு. அதனால் அந்த ஞானத்திலும் இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் தாங்க. அதனால தான் ஞானத்தின் ஆரம்பம் அவர்கிட்ட தாங்க இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவர். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு எப்படி கொடுக்கப்படும் கேட்டிங்கன்னா சம்பூர்ணமாக சஃபிஷியண்ட்டாக கொடுப்பாராம். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு வேணும்? முதல்ல சொன்னார், நீ போய் ஆண்டவரிடத்தில் கேள். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, உன் தேவைகள் நீடு என்னன்னு உனக்கு தெரியும். அதை நீ தேவ சமூகத்தில் வச்சிரு, உனக்கு கூட என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். 3வது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சஃபிஷியண்ட்டாக கொடுக்க ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் யாரு? ஆனால் ஒன்று செய்யணுமா? என்ன தெரியுமா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. 6:17. 1 தீமோத்தேயு 6:17. பார்த்தீங்கன்னா நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல். நம்ம இப்போ எல்லாம் பெரிய முன்னால் சொன்னாங்க, குடிசை வீட்டுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், அங்கே பண்ணோம், இப்படி பண்ணோம், எல்லாம் இப்போ மாளிகை ஆயிடுச்சு, கோபுரம் ஆயிடுச்சு, எல்லாம் பெரிய ஆளாயிட்டான். இப்போ என்ன வந்துருச்சு நம்மளுக்குலாம்? என்ன வந்துருச்சு சொல்லுங்க. ஏன் வாயை திறக்க மாட்டேன் நீங்கள்? நான் கூட தான் சொல்கிறேன், எனக்கு கூட தான் ஐஸ்வர்யம் வந்துருச்சு. தைரியமாக சொல்லுங்க, ஐஸ்வர்யம் ஆக்கியிருக்கார் கர்த்தர் உங்களை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? அதனால் கேள்வி கேட்டுருன்னு பயப்படுறீங்களா?
தைரியமாக சொல்லுங்க, கர்த்தர் அதான் சொல்றாரு. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய். அந்த ஐஸ்வர்யம் நம்மதுக்கு வந்துருச்சு சொல்லிட்டு இன்னும் வந்துடக்கூடாது, ஒரு பெருமை வந்துடக்கூடாது, அகம்பாவம் வந்துடக்கூடாது. அதை சொல்லிட்டு சொல்றாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல். அப்பா இது நிலையில்லாததுப்பா. ஏன்னா வரும்போது நம்ம ஒன்று கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் அதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரு? யாக்கோபு. கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படலை, உன் தயை என்ன, வெறுங்கையா வந்தேன், போகும்போது சூட் கேஸோட போவேன், அப்படி சொல்ல முடியுமா யாராவது? ஆனால் தான் ₹1 வச்சு அனுப்பிச்சிடறான். எங்க இந்த ₹1 போய்டு, அவள் தான். அது கூட திருப்பி வந்துடும் வீட்டுக்கே, தெருவில் எவனாவது எடுத்துட்டு போடுவான் அதை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் இது மேலே வைக்காதீங்கப்பா. அங்கே சொல்றாரு, வச்சுட்டு நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மையும் நமக்கு. நம்ம அனுபவிச்சிருக்கோம் பாருங்க, இன்னைக்கு சாப்பாடுலேருந்து ஒவ்வொன்றும் இதெல்லாம் அனுபவிக்கிறோமே. யாரால? யாரால? என் ஐஸ்வர்யம். நான் யார் தெரியுமா? அப்படி இல்லைங்க. ஆண்டவர் சொன்னார், அதை நன்மையை கொடுத்தவர் யாருன்னு கேட்டா கர்த்தருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தாங்க சம்பூர்ணமாக கொடுத்தாரு. ஜீவனுள்ள தேவன் மேலே தான் வைங்க, அவர் தான் நம்ம ஜீவன். அவரை தவிர, அவர் தான் ஜீவனை கொடுத்தா நம்ம வாழ முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க. டாக்டர்லாம் கை விட்டுருவாங்க, மருந்து கை விட்டுரும், மாத்திரை கை விட்டுரும். ஆகிய தேவன் சொல்ற ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்க. அவர் சம்பூர்ணமாக என்ன படுகிறவர்? கொடுக்கிறவர். அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காம யார் மேலே நம்பிக்கை வை? ஆனால் ஆண்டவராகிய தேவன் மேல் நம்பிக்கை வச்சேன்னா கர்த்தர் அங்கே அதை தான் சொல்கிறாருங்க, சம்பூர்ணமாக உனக்கு கொடுப்பேன். இன்னும் சஃபிஷியண்ட்டாக கொடுப்பாராம். இன்னும் ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம் கொடுக்கும்போது, ஆனால் அது மேலே என்ன வைக்கக்கூடாது? என்ன வைக்கக்கூடாது? என் நம்பிக்கையெல்லாம் யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தான் என்ன ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தான் இப்படி பண்ணும்போது எல்லாம் வந்தவொடனே என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது, அகம்பாவம் வந்துடக்கூடாது. சிந்தைக்குள்ள எல்லாத்தையும் பிசாசு என்ன பண்ணுவாங்க? கொண்டு வருவான். அதனால தான் கர்த்தர் சொல்றார், கடைசியாக ஒரு வசனம் சொல்லுது. இதை பாருங்க, நான் சாலமோன் ராஜாவை அதனால தான் சொன்னேன். ஞானத்தை கேட்டான், கர்த்தர் என்ன கொடுத்தாரு? கேளாத ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் வந்துட்ட போது என்ன ஆயிட்டான்னு கேட்டிங்கன்னா, பெண்ணுக்கும் மண்ணுக்கும் என்ன பண்ணாங்க? 1000 மறுமணியாட்டியை வச்சுருந்தானா. அது அவனுக்கு திருப்தி கொடுக்கல வாழ்க்கையில். அதனால தான் நீதிமொழிகளை எழுதுனான் சாலமோன் ராஜா. என்ன எழுதுறான் தெரியுமா? சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயங்க. அவன் அனுபவிக்காது ஒன்றுமே இல்லைங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான். கண்டதையும் கீழேருந்து அடித்தட்டுலேருந்து மேல் தட்டு வரைக்கும் அனுபவிச்சுட்டான். இப்போ சொல்கிறான், சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயப்பா, ஒன்றே ஒன்று தாங்க. அதுதான் பவுல் கூட அப்படி தான் சொல்லுவார், நான் எல்லாவற்றையும் குப்பை என்று அவருக்காக என்ன பண்ண தெரியுமா? ஐஸ்வர்யவான். அவர் படித்தவர் நஷ்டம் என்று விட்ட. எதுக்காக விட்ட தெரியுமா? கர்த்தருக்காக. என் படிப்பு, அந்தஸ்து எல்லாத்தையும் யாருக்காக தெரியுமா? ஏசு எனக்காக ஜீவனை கொடுத்தாரு. பார்த்தீங்களா? நான் எது மேலேயும் நம்பிக்கை வைக்கல, எந்த பில்டிங் மேலேயும் நான் நம்பிக்கை வைக்கல, எந்த பணத்து மேலேயும் நான் நம்பிக்கை வைக்கல. யார் மேலே தெரியுமா? கர்த்தர் மேலே. அந்த நம்பிக்கையை வச்சு பாருங்க. அதனால தான் சொல்றாரு, நீதிமான் என்ன சொல்றாரு தெரியுமா? விரும்பின காரியம் அவனுக்கு இன்னும் சஃபிஷியண்டாக கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? கொடுக்கும்போது என்ன பண்ணும் தெரியுமா? ஐஸ்வர்யம் வந்துருச்சேன்னு சொல்லி பல. ஆனால் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். வேதம் சொல்லுது, கெட்டதுக்கும் உதவும், நல்லதுக்கும். கெட்ட குமாரன் கதை எல்லாருக்கும் தெரியும். பணம் வாங்கினவொடனே எங்கே ஓடினான்னு கேட்டிங்கன்னா, நேராக போனோம். அந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் நம்மளால் சாதித்தரவே முடியாது. அல்லேலூயா. அதுக்கு தான் கடைசியாக ஒன்று சொன்னார் ஆவியானவர். அதை நம்ம வாசி முடிக்க போகிறோம். தீத்து, அந்த பாருங்க 3வது அதிகாரத்தில் 7வது வசனம். தீத்து சொல்கிறாரு, வாசி பாருங்க. பார்த்தீங்களா? இதை தாங்க பரிசுத்த ஆவியார் நம்ம மேலே சம்பூர்ணமாக என்ன பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த ஆவியானவரை உள்ளே வச்சுக்கணும். அவர் சொல்லுவார், உன் மேட்டி மேலே எடுத்து போடு, ஒரு பெருமையெல்லாம் என்ன பண்ணு, எடுத்து போடு. நீ எது மேலே நம்பிக்கை வைக்காத? உன் பணத்து மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, உன் ஐஸ்வர்யத்து மேலே என்ன வைக்கக்கூடாது? நம்பிக்கை. அதனால தான் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில். ஏன் சொன்னான்னு கேட்டால், நம்ம என்ன சில வேளை நம்ம நினைப்போம், ஏன் ஐஸ்வர்யத்தை குறிச்சே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, இந்த ஐஸ்வர்யம் நமக்கு தேவை, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம என்ன வச்சிடக்கூடாது? நம்ம நம்பிக்கையில் யார் மேலே? அதான் அப்பப்போ ஆண்டவர் நம்மளுக்கு பாடம் போட்டுவார். ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டீச்சர் சொல்லுவாங்கல்ல, கைடு தான் பண்ணுவாங்க. கைடு பண்ணி முடித்த உடனே இவங்க, ஐயோ நேற்றெல்லாம் படித்த இன்னைக்கு ஞாபகம் என்ன பண்ண மாட்டேங்குது?
இப்போ போயிருப்பான் பரீட்சைக்கு, போன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் படிச்சிருப்பான், இன்னைக்கு ஞாபகமே வரல. ஆனால் இப்போ உட்காருவான், தேவன் மேலே நம்பிக்கை வச்சு எழுதுறான்னா அவனுக்கு அப்படியே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? என்ன பண்ணுவாருங்க? அப்படியே ரீகால் பண்ணுவார், அந்த ஞானத்தை புதுப்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தான் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவர் கடிந்து கொள்ள மாட்டாருங்க. எனக்கு ஞானம் குறைவு தாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பாருங்க. நான் பெரிய அறிவாளி, எல்லாமே பேசுவேன், எல்லா இடத்துலையும் பேசுவேன், எப்படி வேணாலும் பேசுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எங்கன்னா உழுந்து போயிருவீங்க. எனக்காக யார் பேசுவா? யோசேப்புக்காக கர்த்தர் பேசினாரா? பார்வோன் யாரு? ஒரு செய்தி கேட்டானா கண்டத்துண்டமா வெட்டி போட்டுருவான். அவனிடத்துல போய் தேவன் என்ன பண்ணாரு? பேசி அவனுடைய மோதிரத்தை கையில் இருந்து என்ன பண்ணா? கழட்டி போட வச்சாரா இல்லையா? இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னாரு, அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களே, அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் அதை தினமும் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் தான் நடத்துவார் சம்பூர்ணமா. அல்லேலூயா. அதனால தான் நீதிமான் ஆண்டவராகிய தேவன் சொன்னார் பாருங்க, அந்த நீதிமானுக்கு சம்பூர்ணமாக கொடுக்கப்படும். அல்லேலூயா. விரும்புகிற காரியம் அந்த ஆவியானவர் உள்ள இருந்தா நம்மளை ஐஸ்வர்யவானா மாற்றும் போது கூட, ஐஸ்வர்யவான அந்த உலகத்தில் வாழ வைக்கும் போது நம்ம அது மேலே நம்பிக்கை வைக்க மாட்டோம். யார் மேலே நம்பிக்கை வைப்போம் தெரியுமா? அந்த ஆவியானவர் நம்மளை உணர்த்திட்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, எங்களுக்குள்ளே, உங்களுக்குள்ள வாசம் செய்கிறாரா? நம்ம போகிற சபையில் வாசம் செய்கிறாரு, நம்ம பாஸ்ட் இடத்துல வாசம் செய்கிறாரு, ஊழியக்காரத்தில் வாசம் செய்கிறாரு. ஆனால் விசுவாசிகள் இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் வாசம் செய்கிறாரா? செய்யணுங்க. உங்கள் வீட்டில் செய்யணுங்க, உங்கள் ஊழியத்தில் செய்யணுங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில் செய்யணுங்க, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியானவர் வாசம் பண்ணணும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தார் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு இந்த மாசத்துல என்ன பண்ணப்படுங்க? கொடுக்கப்படும். தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது கேட்கிறவனுக்கு என்ன பண்ணப்படும் தெரியுமா? கொடுக்கப்படும். ரெண்டாவது தேவை கூட என்ன பண்ணப்படுங்க? கொடுக்கப்படும். மூன்றாவது சம்பூர்ணமா கொடுக்கப்படும். விசுவாசத்து கடந்து போங்க. நம்முடைய தலைகளை தாழ்த்தலாமா, கண்களை மூடலாமா, ஆவியானவரை நோக்கி பாருங்க. நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு ஒரு கொடுக்கிற மாதம்னு சொல்லியிருக்கீங்கப்பா, என்ன கொடுக்கப்படும்ப்பா? உடைய பாதத்தில் நாங்கள் உட்கார்ந்து தேவனை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கும் போது
ஆண்டவரே, எங்களுக்கு கேட்கிறது கொடுக்கப்படும் சொன்னீங்களே. எங்களுக்கு ஆண்டவரே தேவை கூட கொடுக்கப்படும் சொன்னீங்க. எங்க தேவைகளை நீங்க தான் அறிந்திருக்கீங்க. ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய தேவைகள் அநேகங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆனாலும் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் தெரியப்படுத்துங்கள்னு சொன்னீங்க. அதையெல்லாம் நாங்கள் தெரியப்படுத்த எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே. நீங்க சம்பூர்ணமா கொடுக்கிற தேவன், ஒன்றிலும் எங்களுக்கு குறைவு வைக்கிறது இல்ல, சஃபிஷியண்டா கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கீங்க. ஆண்டவரே, உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பாய். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவை நீ காண மாட்டாய். உன்னை குறைவில்லாம கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இனிமேலும் நடத்துவார், மகிமைப்படுத்துவார், அவர் நாமத்தை உயர்த்துவார். ஆண்டவரே, நான் உண்மை உயர்த்துவேன்ப்பா. எனக்கு நீங்க கொடுக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த எங்க நாவினால மாத்திரமல்ல, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் நாங்கள் உயர்த்தும்படியான பிள்ளைகளா இந்த பூமியில வாழ எங்களுக்கு கிருபை தாங்க, இரக்கம் பாராட்டுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய அப்பம், தண்ணீர், மாப்பு, சிரத்தோட நெரிச குப்பி எல்லாவற்றையும் இந்த மாதம் முழுதும் எங்கள் வரவு செலவு எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க. இந்த 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் கொடுக்கிறதுக்காக சோத்திரம். நன்றி. மகிமைப்படுத்தும், நாமத்தை உயர்த்தும். வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, பெரியோர் முதல் சிறியோர் வரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாமத்தை உயர்த்துங்க, தொடர்ந்து பாதுகாப்புள்ள வைத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீதியான ஊழியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த மிஸ்பாவில் நிறைவேற்ற கிருபை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகலவாளையும் மறவாதே. ஆமென்.